ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த சீரிஸோட பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் சோஃபியை காமிக்கிறாங்க. ஒரு பக்கா பிஸ்னஸ் உமன். அப்போ அவங்க அசிஸ்டன்ட் மேடம் இப்போயுமே நம்மளோட கம்பெனி நம்பர் 2ல் தான் இருக்குது, என்னோட கம்பெனி தான் நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. கேட்டுட்டு ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகிட்டு, நான் எப்படியாச்சும் நம்பர் 1 பொசிஷனுக்கு வரணும், அதுக்கான ஏற்பாடாக நீங்கள் பண்ணி ஆகணும், நம்ம எப்படியாச்சும் அவனை முந்தணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயின், நான் உங்கள்கிட்ட ப்ரிப்பேர் பண்ண சொன்ன விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்களா அப்படின்றத கேட்டதுமே, நம்ம மேடம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, நம்பர் 1 மாடல் கார் உங்களுக்காக நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கீயே கொடுத்ததுமே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவளோட பாய் ஃப்ரெண்டுகிட்ட இன்றைக்கி அந்த காரை கொண்டு போய் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிகிட்டு இருக்கா. அவளோட ரியலான ஐடென்டிஃபைமே அவன்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு போகிறா. அங்கே ரூமுக்கு வெளியே பார்த்தா அங்கே உள்ளே வேற ஒரு பொண்ணு கூட அவன் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த சவுண்டை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் உள்ளே போய் அவனை போட்டு பயங்கரமாக அடித்ததுமே நம்ம ஹீரோயின், நீ என்ன இப்போ சீட் பண்ணிட்டு இருக்க என்னன்னு கேட்டதுமே, ஆமாம் நான் உன்னை சீட் தான் பண்ணிகிட்ருக்கேன், உன்ன மாதிரி காசு இல்லாதவ கூட எவ்வளோ நாள் நான் இருக்க முடியும், இந்த பொண்ணு யார் தெரியுமா, லூ ஃபேமிலியோட பொண்ணு, எவ்வளோ பெரிய பணக்காரி தெரியுமா, எனக்கு காராங்க கூட கிஃப்டாக கொடுத்துருக்கா, நாமே வாழ்க்கையில் பணக்காரனாக வேணாமா அப்படின்றத சட்டி கேட்டதுமே, அதை கேட்டுட்டு அப்போ நீ இந்த காருக்காக நீ என்ன ஏமாத்திட்டியா அப்படின்றத கேட்டதும், அந்த பொண்ணு, நான் யாருன்னு தெரியாமல் நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க, நீ ஒரு பிச்சைக்காரி தானே, தேவையில்லாமல் இவரோட பின்னாடி சுற்றிட்டு இருக்காத, இவரை விட்டுட்டு போயிரு, அதான் நல்லது உனக்கு அப்படின்றத சொன்னதும், அவனை போட்டு அங்கே ப்ரைவேட் பார்ட்டில் பார்த்து ஒரு எத்து விட்டுட்டு இவளையுமே போட்டு அடிச்சுட்டு அங்கே அசிஸ்டண்ட்டை இவங்க 2 பேர்த்தையும் ஒரு பழி பண்ணி விடுங்க அப்படின்றத சொல்லிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே பப்பில் போய் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பர்சன் நிறைய மேல் மாடல்ஸ் இருக்காங்க, நான் உனக்காக அனுப்பி வைக்கிறேன், நீ அவங்க கூட சேர்ந்து ஹாப்பியாக இரு, உன் மனசே உடஞ்சி போயிருக்கலன்னு சொல்லிட்டு அங்கே காமிச்சதுமே அதெல்லாமே அவள் தூக்கி எறிஞ்சிட்டு எனக்கு அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே அந்த ஆள் சொல்லிட்டு இருக்காரு, நீ ஏன் வேணான்னு சொல்லிட்டு இருக்க, கண்டிப்பாக நான் அனுப்பி வைக்கிறேன் பார் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே நிறைய பசங்களை கூப்பிட்டதுமே நம்ம ஹீரோயின் அவங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. எனக்கு எப்பயுமே பொண்ணுங்களோட பார்த்ததே கிடையாது, அவருக்கு ஐ திங்க் பையங்களை தான் பிடிக்கும் போலன்னு சொல்லியிருக்காங்க அசிஸ்டன்ட். அதான் யோசிச்சுட்டு இது என்னோட தரப்பில் ஏன்காக கிஃப்ட் அவனோட ரூமில் இப்போவே அனுப்பி வைங்க அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அந்த ஆளுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே அவங்க எல்லாத்தையும் போக சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவுமே நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அவன் பாட்டு இந்த பக்கம் வந்துட்டுருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் அவனை பார்த்துட்டு எனக்கு இந்த மாடலில் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் எவ்வளோ வேணாலும் காசு பே பண்ணிடுறேன், இன்றைக்கி இந்த ஆள் ஏன் கூடவே இருக்கட்டும்னு சொன்னதும் அப்போ அந்த பர்சன் சொல்ல வர்றாரு, ஐயோ இது ஏன்னு சொல்லிட்டு, பட் ஹீரோயின் கேட்குற மாதிரி இல்லை, அவனை பிடிச்சி அங்கே ரூமுக்கு இழுத்துட்டு போயிட்டு அவன்கிட்ட ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ சொல்லிட்டுருக்கா, நீ என்ன பண்ணிட்டுருக்க தள்ளிப்போ அப்படின்றத சொல்லிட்டு, நீ என்ன ஒர்க் தானே பண்ணிட்டுருக்க, நான் காசு எவ்வளோ வேணாலும் உனக்கு கொடுக்குறேன், நீ எனக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணு அப்படின்றத சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவனுக்குமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட, இதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு நீ தான் பொறுப்பாகணும், அதுக்கப்புறம் நீ மார்னிங் எந்திரிச்சு ரொம்ப ஃபீல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு பார்க்கும்போது அவன் கையை பிடிச்சிட்டு படுத்து கிடக்குறா. ஐயோ கடவுளே, ஃபஸ்ட் டைம் எனக்கு இது போய் ஒரு மேல் மாடல் கூட போயிட்டு நான் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டேனா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவளுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிடுது. அங்கே வேமா எந்திரிச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே அவனோட கையில் செக்கை வேற கொடுத்துட்டு அங்கே ஓடி போயிடுறா. நம்ம ஹீரோக்கு அதுக்கப்புறம் தான் முழிப்பு வருது. அந்த செக்கை பார்த்ததுமே அங்கே அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. நம்ம ஹீரோயின் சோஃபின்றது அவனுக்கு நல்லாவே தெரியுது. அந்த செக்கை பார்த்ததுமே, நீ நேற்று என்னை யூஸ் வேற பண்ணிவிட்டு என்னை இப்படி வேற நீ அசிங்கப்படுத்திட்டு போயிட்டுருக்கியா, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவனோட அசிஸ்டன்ட் கால் பண்ணிவிட்டு இன்றைக்கி முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது, அந்த கான்ட்ராக்டை நம்ம எப்படியாச்சும் வாங்கணும்ல அப்படின்றத சொன்னதும், நான் இப்போ கிளம்பி வரேன் அப்படின்றத அவன் சொல்லிடுறான். பிறகு நம்ம ஹீரோயினும் அவங்க அசிஸ்டன்ட்டுமே சேர்ந்து அங்கே தான் கிளம்பி போயிட்டுருக்காங்க. நேற்று என்ன எனக்கு அந்த மாடல்ஸ்லாம் அனுப்பி வச்சிங்களா அப்படின்றத சொல்லி கேட்டுட்டு வந்துட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோவுமே அங்கே அவங்க அசிஸ்டன்ட் கூட சேர்ந்து அதே இடத்துக்கு தான் வந்துட்டுருக்கான். இப்போ ஹீரோயினுக்கு அவனை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு, இவன் இங்கே வந்திருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு வேமா நம்ம ஹீரோயின் அவனோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு, எதுக்காக நீ இப்படி என் பின்னாடி சுற்றிட்டு இருக்க, நான் தான் உனக்கு காசு கொடுத்துட்டு வந்துட்டேன்ல அப்படின்றத கேட்டதும் அதை கேட்டுட்டு ஹீரோக்கு ஷாக் ஆகிட்டு, நான் யாரும் உனக்கு தெரியுமா அப்படின்றத கேட்டதும், எனக்கு நான் தெரியாதா, நீ அங்கே ஒர்க் பண்ணுற மேல் மாடல் தானே அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. மரியாதை இங்கேருந்து போயிடும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வேமா கிளம்பி போனதுமே நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்படின்னா நம்ம யாருன்னே இவளுக்கு தெரியலையான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான்.
இப்போ அசிஸ்டன்ட் மீட்டிங் டைம் ஆயிடுச்சு நம்ம போக வேணாமான்னு கேட்டதும் மீட்டிங்லாம் நீ வீடு அப்படின்றத சொல்லிட்டு அவன் பாட்டு அங்கிட்டு கிளம்பிடுறான். பிறகு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அங்கே ஒரு பொண்ணுகிட்ட வந்து ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு உன் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுண்ணா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்றத சட்டி கேட்டதும் சரி ஓகே உனக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லு நான் டாக்டர் தானே ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் கொடுத்தாங்க செக்கை வந்து கையில் கொடுத்துட்டு நம்ம வந்து பொண்ணுங்ககிட்ட போனோம்னா அவங்களுக்கு நம்ம காசு கொடுப்போம். ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து எனக்கு காசு கொடுத்துட்டு போயிருக்கா என்ன வந்துட்டு நான் பண்ணுறதுன்னு கேட்டதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ஷாக் ஆகிட்டு என்ன சொல்லிட்டு இருக்க உண்மையிலேயே ஒரு பொண்ணு வந்துட்டு உன்னை இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணிட்டாளா அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. யார் அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து அங்கே வந்து விழா. ஹீரோ வந்து ஃபேஸை வந்து வேகமாக மறைச்சிக்கிறான் அவள் பாத்திரக்கூடாதுன்றதுக்காக. அப்போ நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட நான் அந்த ஏனுக்கு வந்துட்டு பையங்க தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் ஸோ அவனோட ரூமுக்கு நிறைய பசங்களெல்லாம் அனுப்பி வச்சேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அங்கே அவங்க ஃப்ரெண்டுக்கு வேற சிரிப்பு வர ஆரம்பிச்சிருது அவன் வேற சிரிச்சிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வேற அங்கே கிண்டல் பண்ணி பேச ஆரம்பிச்சிடுறா ஹீரோவை பற்றி. அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நம்ம ஹீரோயினை பார்க்க வந்துட்டு அங்கே ஹலோ சொன்னதுமே வேமா ஃபேஸை வந்து மறைச்சி வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் அவன் கிட்ட எதுக்காக நீ இப்படி தொல்லை பண்ணிட்டு இருக்க எங்கே போனாலும் ஏன் பின்னாடி ஏன் சுற்றுறோம் உனக்கு என்ன வேலை வெட்டி இல்லையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ நான் யார் தெரியுமா அப்படின்றத சொல்ல வரும்போதே அங்கே வீட்டில் இருந்து 2 பேத்துக்குமே சேம் டைம் கால் வந்துடுது வீட்டுக்கு வர சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போனதுமே மேரேஜ் வந்து நீ பண்ணி ஆகணும் நான் வந்துட்டு உனக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் சின்ன வயசுலேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோ வீட்டையுமே அவங்க தாத்தா வந்து மேரேஜ் பண்ண சொல்லி போஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவுமே தாத்தா சின்ன வயசுலேருந்து எல்லா முடிவும் நீங்கள் தான் எடுத்திருக்கீங்க ஆனால் மேரேஜை வச்சு நான் எனக்கு விருப்பப்பட்ட மாதிரி பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே அவர் நீ வந்து மேரேஜ் பண்ணிக்கலன்னா கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன் நான் சொல்கிற பொண்ணை தான் நீ மேரேஜ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுறாரு. பிறகு ஹீரோயினோட வீட்டில் இந்த பென்டன் வந்து உனக்காக அவங்க வீட்டிலேருந்து கொடுத்தது மரியாதை நீ வந்துட்டு அவரை மீட் பண்ணிவிட்டு இதை காமிக்கணும் அப்படின்றத சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. பிறகு அசிஸ்டண்ட்டை நான் வந்துட்டு மீட் பண்ண வேண்டிய அந்த ஃபியான்ஸை வந்து யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் நான் வந்துட்டு போய் பார்க்க அப்படின்றத சொல்கிறா. நெக்ஸ்ட் டே வந்து ஒரு பார்ட்டி இருக்குது அந்த பார்ட்டிக்கு நம்ம ஹீரோயின் கிளம்பி போயிட்டு இருக்கும்போது ஹீரோங்க வயசான ஒரு ஓல்ட் லேடி கூட சேர்ந்து வந்துட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு ஹீரோவை பிடிச்சி இழுத்துட்டு ஏன் உண்மையிலே நீ என்ன இந்த ஒர்க்கை தான் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கியா ஏன் உன்னால் வேறு வேலையெல்லாம் பார்க்க முடியாதான்னு சொல்லிட்டு கேட்குறா. அதை கேட்டுட்டு ஹீரோ அங்கே வந்துட்டு நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்கன்னு சொல்லிட்டு பேச வரும்போது அங்கே நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுமே வர்றாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசினதும் தேவையில்லாமல் இங்கே பேசிகிட்டு இருக்காம மரியாதை இங்கேருந்து போயிருங்க அப்படின்றத சொன்னதும் அங்கே அவனுக்கு வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நீ எவ்வளோ தைரியம் தான் எங்களை இன்சல்ட் பண்ணுவ அப்படின்றத சொல்லிட்டு அடிக்க வந்ததுமே அங்கே நம்ம ஹீரோ கையை பிடிச்சிக்கிறான். தேவையில்லாமல் இப்படி கை வாங்கிக்கிட்டு அடிக்க வந்தேன்னா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நான் என்னமோ உன்னை வந்து ஏமாத்தினதா பேசிட்டு சுற்றினேன் ஆல்ரெடி வந்துட்டு நீ அப்படின்னா வந்து இவன் கூட சேர்ந்து தான் என்ன சீட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி இன்னும் உள்டாவாக அவன்ட்டு பேசிகிட்டே இருக்கான். அந்த பொண்ணுமே நீ வந்து என் தகுதி என்னன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கா என்னோட அப்பா நினச்சா ஒரு செகண்ட் உன்னை இங்கேருந்து துரத்திடுவார் அவர் இந்த கம்பெனியோட மேனேஜர் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கோமே நம்ம ஹீரோ என்னோட பவர் என்னன்னு உனக்கு தெரியாதுல்லன்னு சொல்லிட்டு அங்கே கால் பண்ணுறா. அப்போ அவனோட பாய் ஃப்ரெண்டை வந்து வேணுனே ஃபோனை வேற தட்டி விட்டுட்டு அவளை ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே அங்கே கொஞ்ச நேரத்தில் அவளோட அப்பாவுமே அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினை தான் அவங்க பேச்சை கேட்டுட்டு உள்டாவாக பேசிட்டு கையை வாங்கிட்டு போயிட்டுருக்கான். அப்போ அவங்க ஹெட்டு வந்து அவனை கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாரு. எவ்வளோ தைரியம் தான் நம்ம மேடமே வந்துட்டு நீ இந்த மாதிரி வந்துட்டு கையை வாங்கிட்டு வந்துட்டுருப்ப நீ வந்து ஆஃபீஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணதுலேருந்து அவங்கள பார்த்ததே இல்லை அதனால தான் அவங்க யாருன்னு உனக்கு தெரியலை இதுக்கப்புறம் உனக்கு இங்கே வந்து ஒர்க்கே கிடையாது மரியாதை இங்கேருந்து போயிரு அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்க 3 பேருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்போ உடனே நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு பேபி நான் உன்னை தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன் இவ தான் என்ன அவளோட வலையில் விழுக வச்சிட்டா என்னை மன்னிச்சிரு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஹாப்பியாக இருக்கலாம்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இவனை பிடிச்சி அடித்து அங்கே வெளியே துரத்தி விடுங்க அப்படின்றத சொல்லிடுறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட தாத்தா வர்றதை பார்த்துட்டு ஹீரோங்கிறது வேகமாக எஸ்கேப் ஆகிடுறான். நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா அவங்க தாத்தாட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு இவங்க பேர் என்ன தான் நீ வந்து மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு ஐயோ இந்த ஆளே இப்படி கிளம்புனா இருக்காரு உங்கள் பேரை வந்துட்டு அப்புறம் எப்படி இருக்க போகிறான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ தாத்தா வந்து என்னோட பேரனை பார்த்தேன்னு வச்சுக்கோமேம்மா கண்டிப்பாக உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியல அப்படியே சிரிச்சிட்டே மழப்பிட்டுருக்கா. அதுக்கப்புறம் அங்கே ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ப்ரெக்னென்ட் லேடி நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவாசி என்னால் விருப்பப்பட்ட மாதிரி எதுவுமே சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. ஐயோ கடவுளை எனக்கு பீரியட்ஸ் டைம் வந்துருச்சு ஆனால் பீரியட்ஸே ஆகலையேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து உடனே டாக்டரை பார்க்கணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே அவங்க ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் வரதை பார்த்துட்டு அவன் வேகமாக உள்ளே போய் மறைஞ்சிக்கிறான். நம்ம ஹீரோயினுமே அவங்க ஃப்ரெண்டை தான் மீட் பண்ண போயிட்டு அங்கே ரிப்போர்ட் எல்லாம் காமிச்சதுமே நீங்கள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க 2 பேத்துக்குமே அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஹீரோயின் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க ஃபஸ்ட் டைமேவா இதெல்லாம்
என்னெல்லாம் நடந்துருச்சு அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்டுட்ருக்கா. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல, ஆனால் இந்த பேபி நீங்கள் அபார்ஷன் பண்ணிக்கோங்க நாங்கள் டாக்டர் சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோ அதெல்லாம் கேட்டுட்டு நீ இந்த பேபி அபார்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும், ஏய் நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க, எப்போ பார்த்தாலும் என் பின்னாடியே தான் சுற்றிட்டு இருப்பியா, உனக்கு என்ன நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவள் பாட்டு போனதும் ஹீரோட்ட அவங்க ஃப்ரெண்டு இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத கேட்குறான். இப்போ உன்ட்ட விளக்கெல்லாம் சொல்ல முடியாது, நான் இப்போ வரேன் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பின்னாடியே போகிறான். நம்ம ஹீரோயின்ட்ட இந்த பேபி நீ அபார்ஷன் பண்ணாத, நீ வந்துட்டு நல்லபடியாக பேபியை வந்துட்டு பார்த்துக்கோ, நான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொன்னதும், ஓ நான் பேபி உனக்கு பெற்று கொடுப்பேன், நீ அதுக்கப்புறம் என்னை வீட்டை விட்டு அடித்து விரட்டி விடுவேன், உன்னை பற்றிலாம் எனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு கேட்டதும், நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொன்னதும், நீ வந்து தேவையில்லாமல் என் விஷயத்தில் தலையிடாத, இந்த பேபி என்னோடது, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவள் பாட்டு போயிடுறா. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு என்ன தான் போயிட்டுருக்கு அப்படின்றத கேட்டதும், ஒரு பொண்ணு செக்கு கொடுத்தான்னு சொன்னேன்ல அந்த பொண்ணு இவ தான் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் ஷாக் ஆகிட்டு, உன்னை பாராட்டணும்ப்பா, ஃபஸ்ட் டைமே அந்த பொண்ணை ப்ரெக்னென்ட் ஆகிட்டே ஒரே டைமில் அப்படின்றத சொன்னதும், நீ கிண்டல்லாம் பண்ணிகிட்ருக்காத, நானே ரொம்ப டென்ஷனாக இருக்கேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவங்க வீட்டிலேருந்து வேற கால் வந்துடுது, நம்ம ஹீரோ கிளம்ப போயிட்டுருக்கான். அப்போ அங்கே டாக்டர் நீ ஒன்றும் கவலைப்படாத, நெக்ஸ்ட் டே அந்த பொண்ணு அபார்ஷன் பண்ணுறதுக்காக வந்தா, நான் அபார்ஷன்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோவுமே அங்கேருந்து கிளம்பிடுறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே டாக்டரை பார்க்குறதுக்காக போனதும் அங்கே நம்ம டாக்டருமே வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி சொல்லியாச்சு இப்போ வந்துடுவான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். இந்த பேபி நீ அபார்ஷன் பண்ணக்கூடாதுன்னு அவன் சொன்னதும், ஏய் நீ இப்போ எதுக்காக இப்படியே பின்னாடி சுற்றிட்டு இருக்க, நான் வந்து உன்கிட்ட சொன்னேன் நான் பேபி அபார்ஷன் பண்ண போகிறேன்னு, எனக்கு என் பேபியை வளர்த்துக்க தெரியும், உன்னோட துணையெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்றது சொன்னதும், எனக்கு நீ ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்துப்பாரு, கண்டிப்பாக நான் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன்னு சொன்னதும், ஆல்ரெடி எனக்கு ஃபேன்ஸ் இருக்குது, எப்படியும் நான் உனக்கு சான்ஸ் கொடுப்பேன் அப்படின்றது சொல்லிட்டு போனதுமே ஹீரோக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோயினோட அங்கே ஃப்ரெண்டு தான் வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ அங்கே காரில் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட் வந்து, சரி நீ என்கிட்ட அந்த பையன் வந்து யாருனாச்சும் சொல்லுப்பா அப்படின்றத கேட்டதுமே அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டுருக்கான், நானுமே வந்துட்டு அவங்கள பார்த்தேன் இப்போ, ஆனால் அவன் வந்து சான்ஸ் கேட்குறான், இவ தான் கொடுக்க மாட்டா அப்படின்றத சொன்னது, ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை பற்றிலாம் பேச விருப்பம்ல நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே அசிஸ்டன்ட் கால் பண்ணி அந்த ஏன் குரூப் நம்ம கூட சேர்ந்து ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அவங்க அசிஸ்டன்ட் கூட சேர்ந்து அவள் கிளம்பி வந்துட்டுருக்கா. ஏன்னா எப்பயுமே நம்ம கூட காம்படிஷனில் தான் இருப்பாங்க, என்ன புதுசாக வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோவும் அசிஸ்டன்ட் அங்கே வந்துட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு ஃபேஸை வந்து வேகமாக திருப்பி வச்சுக்கிறான். அங்கே நம்ம ஹீரோயின் அவனை பார்த்து வந்து என்ன இங்கேயும் வந்துட்டியா அப்படின்றத கேட்டதுமே, நான் இங்கே ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கேன், நீ தான் சொன்னேயில்லை நான் வந்து அந்த ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதனால தான் இங்கே வந்து ஜாப் தேடிட்டேன், இவர் தான் என்னோட பாஸ் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்ருக்கான். அதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. சரி ஓகே நீ வந்துட்டு நல்லபடியாக இருந்தால் போதும் அப்படின்றத சரிடா. அப்பாங்க அசிஸ்டன்ட் மேடம் நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கலையா, ஸோ வந்துட்டு மிஸ்டர் ஏன்னா மீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும், எனக்கு தெரியுமே கண்டிப்பாக இவங்க வந்துட்டு ஃப்ராடு வேலை தான் பண்ணுவாங்க, நம்மளை அசிங்கப்படுத்துறதுக்கு தான் வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவள் கோமா போனதும் நம்ம ஹீரோ வேகமாக கைப்பிடிச்சிக்கிறான். எங்கள் பாஸ் அப்படிப்பட்டவரெலாம் கிடையாது, நீ ஒரே ஒரு டைம் மீட் பண்ணி பேசிப்பார், உனக்கு வந்துட்டு கண்டிப்பாக எல்லாம் சரியாயிடும், நீ வெயிட் பண்ண அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து அவனோட ரூமுக்கு போக போகிறான். அப்போ அங்கே அவனோட அசிஸ்டன்ட் பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே பாஸ் மாதிரி வந்துட்டு அவன் நினச்சி பார்த்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்டதுமே வேகமாக எந்திரிச்சிட்டு சாரி பாஸ்ன்னு சொன்னதும், கொஞ்ச நாளைக்கு நீ வந்து ஒரு பாஸ் மாதிரி வந்து ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கணும் அப்படின்றத சொன்னதுமே, நீங்கள் எதுக்காக பாஸ் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, எப்பயுமே அந்த கம்பெனி நம்மளுக்கு ப்ராப்ளம் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க, நம்ம கூட சரியான போட்டி போடுற கம்பெனி, அப்புறம் ஏன் நீங்கள் அவங்களுக்கு போயிட்டு இப்படி ப்ராஃபிட்லாம் கொடுக்குறத பற்றி யோசிச்சுட்ருக்கீங்கன்னு சொன்னதும், நான் சொன்னதை மட்டும் பண்ணு நீ அப்படின்றத சொல்லிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க போகிறான். அப்போ எங்கே உங்கள் பாஸை காணோமே அப்படின்றத கேட்டதும், பாஸ் வந்துட்டு இவர்கிட்டே வந்து எல்லாத்தையுமே கொடுத்து எல்லா கான்ட்ராக்டையுமே பார்த்துக்கிற சொல்லிட்டார் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு டீ சர்வ் பண்ண போகும்போது, இல்லை அவங்களுக்கு டீயெல்லாம் கொடுக்காதீங்க பால் கொண்டு வந்து கொடுங்கன்னு சொன்னதும், இல்லை நான் காஃபி குடிப்பேன் அப்படின்றத அவ சொல்கிறா. இல்லை நீ குடிக்கக்கூடாது, இப்போ உன் ஸ்டொமக் வந்துட்டு ஒரு மாதிரியா பெயின் ஆயிரும் அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிடுறா. ஹீரோயின் நிறைய கண்டிஷன்லாம் அவள் பாட்டு போட்டுகிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு 10% வேறா எனக்கு 20% வேணும் அப்படின்றத கேட்டதும் அதுக்குமே அவன் மட்டும் வந்து ஓகேன்னு சொல்லிடுறான். அதை கேட்டுட்டு அவளுக்கே அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு, என்ன இவ்வளோ கண்டிஷன் போட்டாலும் ஓகேன்னு சொல்கிறாங்களேன்னு. அப்போ நம்ம ஹீரோட்ட இப்படிலாம் நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு ரொம்ப லாஸ் ஆகும்னு சொன்னதும், நீங்கள் பேசாமல் இருங்க அப்படின்றத சொல்லிடுறான். பிறகு அவங்க எல்லாருமே கிளம்பி வெளியே போயிட்டுருக்காங்க. ஏன்னா வந்துட்டு இவ்வளோ ஈஸியாக இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு, இவ்வளோ பெரிய கான்ட்ராக்ட் எப்படி இந்த ஆளை நம்பி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டன்ட் பேசிட்டு போயிட்டுருக்காரு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு அங்கே ஃப்ளார்லாம் கையில் கொண்டு வந்துட்டு அவகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கான். ப்ளீஸ் பேபி என்னை மன்னிச்சிரு, நீ எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு, கண்டிப்பாக நான் வந்து நல்லா ஒன்று பார்த்துக்குருவேன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காம மரியாதை இங்கேருந்து போயிரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கார்ஸையுமே கூப்பிட்டு பிடிக்க சொன்னதுமே அவனோட
அவனோட சுயரூபத்தை காமிக்க ஆரம்பிச்சிடுறான். நீ மரியாதை எனக்கு இப்போ 10 மில்லியன் காசு கொடு, இல்லைன்னு வச்சுக்கோமே இந்த பென்ட்ரைவில் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நான் லீக் பண்ணேன்னா உன் மரியாதையை கெட்டு போயிடும் அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டா ஓ நீ வந்து வெளியிடுறதுனா வெளியிடு, எனக்கு அதை பற்றிலாம் கவலையே கிடையாது, ஆனால் உனக்கு காசெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோ அவன் பேசின எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிவிட்டு, நீ இப்போ இது ஏதாச்சும் வெளியே விட்டேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நீ தான் மாட்டுவ, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், லாயர்ட்டையுமே இது எல்லாத்தையுமே அனுப்பியாச்சு, உன் நிலைமை என்ன ஆகும், ஜெயிலே இருந்து சாக போறியான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவனுக்கு ரொம்ப பயமாயிருது. அப்புறம் அங்கே காட்ஸையுமே பிடிச்சி இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. ஹீரோயின் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுறா. அவனை பார்த்து சரி ஓகே தான்ப்பா, பெரிய வந்துட்டு மனசில் ஹீரோ தான் நினைப்பு, ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணேன், பட் வந்து எனக்கு இம்ப்ரெஸ்லாம் ஆகலை அப்படின்றத சொல்லிட்டு போகிறா. அதை கேட்டுட்டு ஹீரோக்கு ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. இவ்வளோ பண்ணியுமே இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காளே, நான் இவ்வளோ இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். ஹீரோயினுக்காக ஹீரோங்க ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணிகிட்ருக்கான். அங்கே எம்ப்ளாயிஸ் எல்லாருமே பார்த்துட்டு ரொம்ப வந்துட்டு அவன்கிட்ட ஹாப்பிட்டு பேசுனதும் ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. நீ என்னோட ரூமுக்கு வா அப்படின்றத சொல்கிறா. அவனை பிடிச்சி திட்டி விடணும்னு அவன் யோசிச்சுட்ருக்கா. அப்படி திரும்பும்போது 2 பேருமே மேலே வந்து இடிக்க போகிற மாதிரி ஆயிடுது. அப்போ ஹீரோ நீ இப்படிலாம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கக்கூடாது, நீ கொஞ்சம் அமைதியாரு, உனக்காக தான் நான் ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணி சாப்பிடு அப்படின்றத சொன்னதும் நீ வந்து இப்போ என்னோட ஆஃபீஸ்க்கு ஒர்க் பண்ண வந்தியா இல்லை இந்த மாதிரி பழம்லாம் வந்து வெட்டி கொடுக்க வந்தியான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கோவப்படுறா. அவளுக்கு என்னென்னா மற்றவங்களாம் வந்துட்டு அவன்கிட்ட ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஜெலஸாக ஆரம்பிச்சிருது. ஹீரோயின் அவன்கிட்ட நீ தேவையில்லாமல் லேடிஸோட பேசிட்டு சுற்றிட்டு இருந்தேன், இந்த கான்ட்ராக்டை நான் வந்து கேன்சல் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு போகிறா. அதை கேட்டுட்டு ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. இவன் எதுக்காக கோவப்படுறான்றதே அவனுக்கு தெரியலை. பிறகு நம்ம ஹீரோ அவங்க பிக்கப் பண்ணுறதுக்காக அவனோட அசிஸ்டண்ட் ஒரு எக்ஸ்பென்சிவான கார் எடுத்துகிட்டு வந்ததுமே அதை பார்த்துட்டு ஹீரோங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டு, எதுக்காக நீ வந்து இவ்வளோ வந்துட்டு எக்ஸ்பென்சிவாக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்க, நார்மலான காரில் வர வேண்டியதானேன்னு சொன்னதும் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா காருமே இப்படி தானே பாஸ் இருக்குன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வெளியே வந்துட்டுருக்கா. ஹீரோ வேமா வந்துட்டு பேச திருப்பி வச்சுக்கிறான் அவன் பாத்திரக்கூடாதுன்றதுக்காக. ஹீரோயினுக்காக சாப்பிட்றதுக்கு கொண்டு போய் கொடுத்ததும் நீ என்ன இந்த ஒர்க்கை தான் பண்ணுறதுக்கு வந்தையா, மரியாதையாக ஃபைல் எடுத்து கொடு அப்படின்றத சொல்கிறா. அப்போ அங்கே ஃபைலை வந்துட்டு பார்த்தா எல்லாத்துலேயுமே இவனோட சைன் இருக்குது. உன்னோட பாஸோட சைன் இல்லாமல் நீ ஏன் சைன் பண்ணி வச்சுருக்க, நீ என்கிட்ட ஏதாச்சும் வந்து மறைச்சிட்ருக்க அப்படின்றத கேட்டதுமே நம்ம ஹீரோயின்கிட்ட வந்து உண்மையை சொல்லிடலாமான்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கும்போது அவனோட ஃப்ரெண்ட் வந்துட்டு வேமா அங்கே ஓடி வந்துட்டுருக்கான். இப்போ ஹீரோயின் எதுக்காக நீ இப்படி அவசரப்பட்டு ஓடி வந்துட்டுருக்க, ஏன்னா யாராச்சும் செத்து போயிட்டாங்களான்னு கேட்டதும் யாரும் இப்போதைக்கு சாகலை, ஆனால் குடி சீக்கிரம் நடக்க போகுது, அது நீ தான் அப்படின்றத சொன்னதுமே என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்றத கேட்டதும் உன்னோட பேரண்ட்ஸ்க்கு நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னதுமே அது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. எல்லாம் என்னால் தான், நான் தான் அது அப்பா வந்து உளறி விட்டுட்டேன் அப்படின்றத சொன்னதுமே நான் வந்துட்டு உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு அவள் சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க பேரண்ட்ஸ் அங்கே வந்துடுறாங்க. அப்போ அவங்க வந்துட்டு ரொம்ப கோவப்பட்டு கத்திட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர்த்தையும் வெளியே போக சொல்லு, நான் வந்து உன்கிட்ட பேசணும் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோவையும் அவங்க ஃப்ரெண்டையுமே அனுப்பிவிட்டுட்டு ஹீரோயின்கிட்ட கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. நாங்கள் வந்து உனக்காக எவ்வளோ பெரிய இடத்துல வந்து மாப்பிள்ளை பார்த்து வச்சுருக்கோம், நீ கேவலமே இல்லாமல் இந்த மாதிரி வேலையை பண்ணி வச்சுருக்க, யார் அவன் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டுட்டு கோவப்பட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிட்டு அவளை ஏதாச்சும் உங்கள் வீட்டில் பண்ணிடுவாங்களா அப்படின்றத கேட்டதும் அவளையெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க, ஏன்னா இந்த டோட்டல் கம்பெனியுமே வந்துட்டு அவள் தான் நடத்திட்டுருக்கா, அவளை எப்படி பண்ணுவாங்க ஏதாச்சும் கண்டிப்பாக வந்துட்டு, ஆனால் அந்த பையன் யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, அவனை மட்டும் கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டாங்க அப்படின்றத சொன்னதும் ஹீரோக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாமே நார்மல் ஆகிடுது. அப்போ நம்ம ஹீரோவை பார்த்து நீ இது வந்து என் பொண்ணை வந்து நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கோ, நீ அவங்ககிட்ட அசிஸ்டண்டாக தானே ஒர்க் பண்ணிகிட்ருக்கு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோவுமே ஓகேன்னு சொல்லிடுறான். தாத்தா வந்து நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணுறாரு. தாத்தா நான் வந்து அந்த பொண்ணெல்லாம் மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் நீ என்ன மேரேஜ் பண்ணுறது, அவங்களே இந்த மேரேஜ் வேணான்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க, அந்த பொண்ணு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளாம், உன்னாலலாம் ஏதாச்சும் முடியுமா, நீ ஒரு இதுக்குமே லாய்க்கில்லாதவன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு திட்டிகிட்டு இருக்காரு. நான் வந்துட்டு எப்போ என் பேர பிள்ளைய பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அதெல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கான். ஏன்னா நான் வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க போகிற பொண்ணுமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா அப்படின்றத சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோயின் அந்த பக்கம் போயிட்டுருக்கோமே வேமா அவன் பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்கான். ஹீரோயின் எதுக்காக நீ இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டுருக்க, எதுக்காக இப்படி பக்கத்தில் வந்துட்டுருக்க அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோ யோசிக்கிறான், நான் தான் அதை ஏன்னு சொல்லிடலாமான்னு சொல்லிட்டு. இப்போ அங்கே வந்து கால் வந்துடுது அவங்க ஃப்ரெண்டுகிட்ட இருந்து. உடனே 2 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க. நான் வந்துட்டு உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன், உங்களுக்கு ரிப்போர்ட்டை மாற்றி தப்பாக கொடுத்துட்டாங்க, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டே இல்லைன்னு சொன்னதுமே அதை கேட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஏன் எனக்கு பீரியட்ஸ் ஆகலான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறான். அப்போ திடீர்னு அவளுக்கு அங்கே வயிறு ரொம்ப பெயினாக ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் வேமாங்கருந்து எந்திரிச்சு ஓடிட்டுருக்கா. நம்ம ஹீரோயின்ட்ட நீ இப்போ நல்லா தானே இருக்கு அப்படின்றத கேட்டதும் நான் நல்லா தான் இருக்கேன்னு சொன்னதும் நீ இப்போ ப்ரெக்னென்ட் இல்லை ஓகே, ஆனால் நான் வந்து உன்னை ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன், நம்ம 2 பேருமே ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமே, நான் வந்து உன் கூட சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.